கந்தபுராணம் பகுதி 12. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நேற்று நாம் 11வது பகுதியை பார்த்தோம். இன்று 12வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அஜமுகி துர்வாசரை மறித்து தன் இச்சைக்கு அடிபணிய சொன்னாள். அஜமுகின்றவ பத்மாசுரனுடைய தங்கை. அவ எல்லாருமே, அது அழகானவனோ அழகற்றவனோ யாராக இருந்தாலும் அவள் ஆசைப்பட்டு விட்டால் அவளுக்கு அடிபணிய சொல்வாள். அந்த மாதிரி துர்வாசர் அந்த வழியாக வந்தப்போ அந்த துர்வாசரையும் வழிமறித்து தன் இச்சைக்கு அடிபணிய சொன்னாள். தவ சிரேஷ்டரான அவர் இக்கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினாள் அந்த அஜமுகி. இதன் விளைவாக அவளுக்கு இல்வலன், வாதாபி என்ற மக்கள் பிறந்தனர். யாருக்கு? இந்த துர்வாசருக்கும் இந்த அஜாமுகிக்கும் பிறந்தவர்கள் 2 பேர். இல்வலன், வாதாபி என்ற மக்கள் பிறந்தனர். அவர்கள் தன் தந்தையின் தவப்பயன் முழுவதையும் தங்களுக்கு தர வேண்டும் என வேண்டினர். துர்வாசரோட தவப்பயன் முழுவதையும் எங்களுக்கு தரணும் அப்படின்னு அவரோட தந்தையே கேட்டாங்க. அவரோ தன்னுடைய தவப்பயனை தர மறுத்தார். எனவே தன் தந்தையானாலும் பரவாயில்ல, அவரை கொல்லவும் துணிந்தனர் மகன்கள். உன்னுடைய தவப்பயனை எனக்கு தரலன்னா நீ உயிரோடு இருக்க தேவையில்ல, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டினானுங்க. படுகோபக்காரரான துர்வாசர் என்ன பண்ணாரு? என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழியப் போகிறீர்கள் என தன் மகன்களை பார்த்து அவர் சாபமிட்டார். பின்னர் இல்வலன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தான். தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னிகுண்டத்தில் போட்டான். யாரு? இல்வலன். தன்னுடைய தம்பின்னு தெரிஞ்சும் அந்த தம்பியை வெட்டி அக்னிகுண்டத்தில் போட்டான். அப்போதான் பிரம்மா வருவார் அப்படின்றத போட்டான். உடனே அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மன் அவன் முன், இல்வலன் முன் தோன்றினார். அந்த தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மனிடம், பிரம்மனே, நான் எத்தனை முறை என் தம்பியை கொன்றாலும் நான் அழைக்கும் போது அவன் உயிர் பெற்று வர வேண்டும். அந்த வரம் எனக்கு நீங்கள் தர வேண்டும். நான் என்னுடைய தம்பியை தீர்ந்தாட வெட்டி போட்டாலும் சரி, வாதாபின்னு நான் கூப்பிட்டேன்னா அவன் உயிரோடு வரணும். அந்த வரத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு இல்வலன் கேட்டான். அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது. பிரம்மா அந்த வரத்தை கொடுத்துட்டார். நீ கேட்டபடி அந்த வரத்தை தருகிறேன் அப்படின்னு பிரம்மா கொடுத்துட்டார். இல்வலன் அந்தணர்களை தன் இருப்பிடத்திற்கு வரவழைப்பான். அந்தணர்கள் வந்ததும் தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும் தான் அளிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்பதும் அவர்களிடம், அந்த அந்தணர்களிடம் சொல்வான். உடனே அந்தணர்களும் அந்த உணவை உட்கொள்வார்கள். அந்த உணவுக்குள் அந்த வாதாபி இருப்பான். வாதாபி உணவு வடியில் அந்தணர்களின் வயிற்றுக்குள் போய் மறைந்து கொள்வான். அவர்களின் வயிற்றை மறைந்திருக்கும் வாதாபியை இல்வலன் வெளியிலிருந்து, வாதாபி வெளியே வா என்பான். உடனே அந்த வாதாபி அவர்களின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவான். இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலரை கொன்று குவித்தான் அந்த வாதாபி. இப்படியாக அசுர வம்சம் செய்த அட்டூழியம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே சென்றது. ஒரு சமயத்தில் இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான். யாரு? சூரபத்மன் இந்திரனோட மனைவி இந்திராணியை போய் அடையணும்னு விரும்பினான். அவர்கள் ஓடி ஒளிந்தனர். பின்னர் சாஸ்தாவின் அருளால் அவர்கள் தப்பிக்க வேண்டியதாயிற்று. இந்திராணியை காப்பாற்ற
சிவமைந்தரான சாஸ்தாவின் காவலர்கள் மகாகாலர் சூரனின் தங்கையான அஜமுகியின் கையை வெட்டிவிட்டார். இந்திராணியை காப்பாற்றுறதுக்காக இந்த சாஸ்தாவின் காவலரான மகாகாலர் என்ன பண்ணார், சூரனின் தங்கையான அஜாமுகின்னு இருக்கா இல்லையா, அவளோட கையை வெட்டிட்டார். இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது. தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் விட அடைக்கப்பட்டனர். இந்த அசுரர்கள் தேவர்களை சிறையில் அடைத்தார்கள். அவர்களில் பலரை சூரன் கொன்றான். ஆனால் அவர்கள் அமிர்தம் குடித்திருந்ததன் பலனாக மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து விட்டனர். யாரு? தேவர்கள் ஏற்கனவே அமிர்தம் சாப்பிட்டதால இந்த அசுரர்கள் கொன்றாலும் அந்த தேவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து வந்தார்கள். வேறு வழியின்றி அவர்களை தன்னாலான மட்டும் கொடுமை செய்து பார்த்தான் சூரபத்மன். தேவர்கள் மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி சூரர்கள் இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால் தான் அவர்களை அழிக்கவும் முடியும். எனவே அவரை அணுகுவதென முடிவு செய்தனர். யாரு? தேவர்களும் மகாவிஷ்ணுவும் அவருடைய தலைமையில் கூடின தேவர்கள் சூரர்களை இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால் தான் அவர்களை அழிக்க முடியும் என சிவபெருமானை அணுகுவதென முடிவு செய்தனர். எல்லோருமாக விஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றனர். நந்திதேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்தித்தனர். வாயிற்காவலனான நந்திதேவனோட அனுமதி இருந்தால் தான் உள்ளே போய் சிவபெருமானை பார்க்க முடியும். அந்த நந்திதேவனின் அனுமதி பெற்று உள்ளே சென்று சிவபெருமானை சந்தித்தனர். அவருக்கும் பூலோகத்தில் பர்வதராஜனின் மகளாய் பிறந்த பார்வதிக்கும் அப்போதுதான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. அவர்களிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர். ஐயனே, அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடித்தனர், உலகங்களை ஆக்கிரமித்தனர். அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. தேவர்களில் பலர் சிறையில் கிடக்கின்றனர். வேதம் கற்ற அந்தணர்களை வாதாபி என்ற அசுரன் கொன்று குவிக்கிறான். நவகிரகங்களும் தங்கள் பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம். ஆனால் இப்போது மாற்றான் மனைவி என தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகிறான் பத்மாசூரன். இந்த கேவலத்தை எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. இந்த கேவலத்தை தடுக்க இந்திரனின் மகன் ஜெயந்தன் முயன்றான். இப்போது அவனும் சிறையில் கிடக்கிறான். இனியும் தாங்கள் பொறுத்தால் தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் என்றனர். சிவபெருமான் இதெல்லாம் தெரியாதவரா என்ன? இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டார். உலக மாந்தர் என்ன அட்டுழியம் செய்தாலும் பூமியும் வானமும் தாங்கும். உலக மாந்தர் அதாவது பெண்கள், அவங்க என்ன செய்தாலும் இந்த பூமியும் வானமும் தாங்கும். ஆனால் விரும்பாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தும் போது மட்டும் இந்த பூமி தாங்கவே செய்யாது. பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் பூலோகமாயினும் சரி, 7 உலகில் ஏதாயினும் சரி, அங்கே அழிவு துவங்கிவிடும். பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் பூலோகமாயினும் சரி, 7 உலகில் ஏதாயினும் சரி, அங்கே அழிவு துவங்கிவிடும். அசுர உலகத்துக்கும் அழிவு துவங்கிவிட்டது. சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதற்காக வாக்களித்தார். யாரு? சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதாக வாக்களித்தார். தேவர்களே, கலக்கம் வேண்டாம். என் அனுமதியின்றி தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள். இனி நீங்கள் சுகமாக வாழலாம். அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தருவான் என்றார். கலக்கம் வேண்டாம் தேவர்களே, தட்சனின் யாகத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் அல்லவா? என்னுடைய அனுமதியின்றி கலந்து கொண்டீர்கள்.
அதனால் அந்த நீங்கள் செய்த பாவத்தின் பலனை தான் இதுவரை அனுபவித்தீர்கள். இனி நீங்கள் சுகமாக வாழலாம். அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தருவான் என்றார் சிவபெருமான். தேவர்கள் உடனே மகிழ்ந்து, ஐயனே, எங்களை வாழ வைக்கப் போகும் இளவல் வடிவேலன் எப்போது வருவார் என கேட்டனர். சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை ஆசையுடன் பார்த்தார். சிவபெருமான் பார்வதியை பார்த்த உடனே மகன் வடிவேலன் வரணும் இல்லையா, அதனால் பார்த்தார். அப்போது அவருடைய நெற்றியிலிருந்து அதிபயங்கர நெருப்பு பிழம்பு ஏற்பட்டது. தீப்பொறி பறந்தது. அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர். பார்வதி தேவியாலையும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவளும் எழுந்து ஓடினாள். சிவனின் நெற்றிலிருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் 6 நெருப்பு பந்துகளாக மாறின. அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி, தேவர்களே, நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள். அவன் 6 முகம் கொண்டவனாக இருப்பான். இவனே உங்கள் வினையை தீர்ப்பவன் என்றார் சிவபெருமான். தேவர்கள் அந்த நெருப்பு பந்துகளை வணங்கினர். அதே நேரம் இந்நெருப்பு பந்துகளை தங்களுடன் எடுத்துச் செல்வது எப்படி என ஆலோசித்தனர். சிவபெருமான் அவர்களின் உள்ள கிடக்கையை அறிந்து கொண்டு, தேவர்களே, கவலை வேண்டாம். இமயத்துள்ள சரவண பொய்கையில் என் மகன் 6 குழந்தைகளாக வளர்வான். ஆம், 6 குழந்தைகளாக என் மகன் வளர்வான். ஆமாம், இவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் சிவபெருமான். அப்போது ரிஷி பத்தினிகள் 6 பேர் சிவபெருமான் முன்பு வந்து நின்றனர். ரிஷி பத்தினிகள், தேவாதி தேவா, அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்த்து வருவோம், எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றனர் அந்த ரிஷி பத்தினிகள். யார் அந்த ரிஷி பத்தினிகள் என்பதை நாளைய கந்த புராணத்தில் 13வது பகுதியில் பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.